பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி முடிஞ்சு சில நாட்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல பல சர்ச்சையான விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் பினாலேல நடந்ததை பத்தி தான் பல ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. அதுல குறிப்பா நடிகை அன்ஷிதா அவர்கள் ஒரு பர்சன் என்ன ரொம்பவே உடைச்சுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாரு. ஆனா இந்த வீடு தான் எனக்கு அந்த பர்சனை முக்கியமா இல்லையான்னு என்ன தெளிவா யோசிக்க வச்சது. நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த முதல்ல அந்த பர்சனை போய் நேர்ல பார்த்து இனிமே என்னோட வாழ்க்கையில நீ வேணாம்னு ஸ்ட்ராங் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது நடிகர் அர்ணவ் அவர்களை தான் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல ஆளாளுக்கு சொல்ல தொடங்கிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசி வாரம் நடிகர் அர்ணவ் அவர்களும் நடிகை அன்ஷிதா அவர்களும் சுத்தமாவே பேசிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நடிகை அன்ஷிதா அவர்கள் இப்போ விஷால் கூட தான் ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நடிகர் அர்ணவ் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவரு இந்த வாழ்க்கையில யாருமே நிரந்தரம் இல்ல, என்னதான் நம்ம உண்மையான பாசத்தை காட்டினாலும் ஒரு நாள் நம்மளை விட பெட்டரா இன்னொருத்தவங்க வந்தா நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. கடந்த சில மாசமாவே என் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டு மட்டும்தான் வரேன். நானும் எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி மேல வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே தோல்வியில மட்டும்தான் முடியுது. இந்த பிக் பாஸ் வாய்ப்பும் எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா தான் கிடைச்சது. ஆனா அதுவுமே என்ன நல்லா ஏமாத்திருச்சு. ஆனா இந்த நாட்கள் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கத்து கொடுத்துருச்சு. எப்பவும் நமக்கு நம்ம மட்டும்தான், யார் மேலையும் உண்மையான பாசம் வைக்க கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தனியாவே இருந்துட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்காரு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் அர்ணவ் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.